சைவத்துல எவ்வளவோ நூல்கள் இருந்தாலும் திருவாசகத்தை மட்டும் ஏன் சிவபெருமான் நேரடியாக வந்து அவருடைய கைப்பட எழுத வேண்டும்? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? நிச்சயமாக அதற்கு காரணம் உண்டு. இந்த கலியுகம் அதனுடைய உச்சநிலையை அடையும் பொழுது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க களி முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சூழல்ல உலக அளவில் நிறைய பிரச்சனை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, சொத்து தகராறு, மனம் என்பது மிருகத்தன்மையா மாறிடுது. ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்களா, கிராமத்துல இந்த இடத்த நீ வச்சுக்குப்பா, இந்த இடத்த நீ வச்சுக்குப்பா அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக வாழ்ந்த மனிதர்கள் இன்று மிருகத்தன்மையாக மாறிட்டாங்க. அந்த மாதிரியான சூழலில் அவர்களுடைய அந்த மனதை உருக்கக்கூடிய ஒரு நூல் வேண்டும். அது இறைவனுடைய கைப்பட எழுதினால் மட்டுமே அது மனதை உருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எம்பெருமானே வந்து நேரடியாக எழுதிய நூல் திருவாசகம். வேற்று மதத்தில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து ஒருவர் இங்கு வந்து மதம் மாற்ற வந்தவர் ஒரு நூலை படித்து திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறினார் ஜியு.